வணக்கம் நண்பர்களே. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு இரகசிய அந்தரங்கமான கனவு 3 இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறது. நாம் புரிந்தவரை என்ன அந்த 3 இலக்குகள்? மகன் எப்படியாவது மன்னனாக வேண்டும், பேரன் கட்சி தலைமைக்கு வர வேண்டும், அமைச்சர்கள் சிறைக்கு செல்லாமல் தப்பிக்க வேண்டும். இந்த 3ல் முதல் விஷயத்தை எடுத்துக்கங்க. மகன் மன்னனாக வேண்டும். ஆனால் அதற்குண்டான ஒரு தகுதி கூட அவருக்கு இன்னும் வந்து சேரவில்லை. இது நான் வெறுப்புகள் சொல்லவில்லை. யார் வேண்டுமானாலும், ஏன் அந்த திமுகவில் இருக்கவங்களுக்கே தெரியும், அதன் முதல் அடியில் கூட அவர் எடுத்து வைக்கவில்லை. ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய எந்த தகுதியும், எப்படி விஜய்க்கு சும்மா சினிமா ஃபேன்ஸ் மட்டும் இருக்காங்களோ அது மாதிரி அவருக்கு திமுகன்னு ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ மகன் மன்னனாக வேண்டும் என்பதற்காக பகிரத முயற்சிகள் எல்லாம் செய்கிறார். அதற்காக எத்தனை ஜாலங்கள் வேணாலும் செய்வார்கள். சர்க்கஸ் நாடகங்கள் கூட ஆடுவார்கள், சர்க்கஸ் நடனங்கள் எல்லாம் செய்வாங்க அந்த கட்சிக்காரங்க. மகனை மன்னனாக்க வேண்டும், பேரனை கட்சி தலைமைக்கு கொண்டு வர வேண்டும். இளைஞர் அணி, அந்த அணி, இந்த அணி, எனத்தையாவது ஒரு அணியை போட்டு அவனை இதாக்கிடணும், மன்னிக்கணும். உதயநிதியோட பையனை ஒரு கட்சியோட தலைமைக்கு கொண்டு வரணும். ஆனால் சொந்த சகோதரர் அது கட்சிக்கு வரணும், அவருடைய ஆதரவாளர்கள்லாம் நமக்கு இருந்தாங்களேன்றதெல்லாம் மறந்துட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல இவரை மன்னனாக்கணும், முதலமைச்சராக்கணும், பேரனை கட்சி தலைமையை கொண்டு வரணும். 3வது தான் ரொம்ப முக்கியம். அமைச்சர்கள் சிறைக்கு செல்லாமல் தப்பிக்க வேண்டும். அமைச்சர்கள் ஏன் சிறைக்கு போகணும்? எத்தனை அமைச்சர்கள்? மொத்தம் 8-9 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள், டாஸ்மார்க்கில் கொள்ளையடித்தாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொள்ளையடித்தாங்க. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் எந்திரிக்கும் பாருங்கள், அந்த திமிங்கலங்கள்லாம், அந்த திமிங்கலங்கள்டேருந்து இந்த அமைச்சர்கள் தப்பிச்சாலே பெரிய விஷயம்தான். நான் மிரட்டுறாங்க, ஈடியை வச்சு அந்த மாதிரி சொல்ல வரல. உண்மையிலே ஒரு தவறுகள் செய்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. எங்கேயாவது ஆதாரங்களுடன் புகார் அளித்த பிறகு அதில் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் இருக்கிறது எந்த உலகத்தில் எந்த இடத்துல நடக்குமா? இங்கே நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இவங்க தான் திமுக. இவங்களுக்கு தான் இந்த கொடூரமான 3 நோக்கங்கள் இருக்குது. எப்படியாவது இவங்களை கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து நாமளே கைப்பற்றிடலான்னு. இதை எதிர்த்து வரேன்னு சொல்கிற விஜய் ஒரு எந்த இது இல்லாமல் இருக்காருன்னு தான் நம்மளுடைய கோபம். விஜய் மேலே தனிப்பட்ட கோபம் இல்லை. இப்படி ஒரு தீய சக்தி அழிக்கணும்னு நினச்சி வரவர் இப்படியா இருக்கிறது? அவர் பேச்செல்லாம் நீ கவனித்தா ஐயோ ராமான் தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.